இல்லை, ரொம்ப நாள் கனவு. நம்ம தேசத்தில் வாழ்கிற ஒவ்வொரு பெண்களுடைய கனவு அது. பிரதமர் மோடி அவர்களுக்கு நிச்சயமாக நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்கிறாரு. யாராலும் முடியாதது, இத்தனை வருடங்களாக முயற்சி பண்ணும்போது முடியாதது 12 வருஷத்தில் அவர் சாத்தியம் பண்ணி காமிச்சிருக்காரு. ஸோ பிரதமர் மோடி இருக்கிறதுனால தான் இது சாத்தியமானது. நிச்சயமாக வேறு ஏதோ ஒரு கட்சி, வேறு ஏதோ ஒரு தலைவர் இருந்திருந்தாருன்னா இதை சாத்தியமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. திமுக பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பொறுத்த வரைக்கும், எது கொண்டு வந்தாலும் அதுக்கு மக்களை திசை திருப்புறதுக்காக எந்த மாதிரி ஒரு செயல் நடந்துட்டுருக்கு. தோல்வி அவங்கள நோக்கி போயிட்டுருக்கு. அது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த தோல்வி அடைய போகிறோம் அது பார்க்கும்போது அவர் இந்த மாதிரி செயல்கள் பயன்படுத்திட்டுருக்காரு. அது ஒரு முதலமைச்சருக்கு நல்லதில்லை. அதுவும் டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்கிறதுக்காக, மக்கள் திசை திருப்புறதுக்காக, இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து தமிழகத்தில் சட்ட ஒழுங்கம் சுத்தமாக இல்லை. ஒரு ஹோம் மினிஸ்ட்ரி, லா அண்ட் ஆர்டர் அவருக்கு கீழே தான் இருக்குது, முதலமைச்சருக்கு கீழே இருக்குது. நாங்கள் ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறோன்னு அவர் சொல்லலாம். நேற்று நீங்கள் எல்லோரும் பார்த்தீங்க, முதலமைச்சர் மேடையில் இருக்கும்போது அவங்க கட்சியிலேருந்து அவங்க கூட்டணி தலைவர், ஆமாம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகமாயிருக்கு, அதே மாதிரி போதை கலாச்சாரம் தமிழகத்தில் இருக்குது, ஆனால் இது தாண்டி வேறு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க முதலமைச்சர் இருக்கும்போது. இதை நாங்கள் சொல்லலை, அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தலைவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கும் அவர் பதில் கொடுக்கல. இது மக்கள் திசை திருப்புறதுக்காக ஏதோ ஒரு விஷயம், நல்ல விஷயம் இருந்தாலும் அதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறது திமுக காரங்களுக்கு ஒரு பழக்கமாகி போச்சு. நல்லது எதுவுமே நடக்கக்கூடாது, நீங்களும் நல்லது பண்ண மாட்டீங்க, மற்றவங்கள நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்டால் அதுக்கும் எதிர்ப்பு தெரிய வைப்பீங்க. இது மக்களுக்கு தெரியும், திசை திருப்புறதுக்காக, மக்கள் ஏமாத்துறதுக்காக நடக்கிற வேலைகள்.